ஃப்ரெண்ட்ஸ், ஊர்லேருந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டு மறந்துட்டேன். டக்குன்னு கிச்சனில் பார்த்தனா இருந்துச்சு, எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நார்மலாகவே மாங்காய் மாம்பழம்லாம் பிடிக்கும். இப்போ வெளியூரில் வேறு இருக்கமா, இந்த மாங்காய் பார்த்தோன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதே மாதிரியே வெட்டிகிட்டு இருக்கும் போதே எடுத்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊர் மாங்காய் இல்லை, சரி இதையே வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மாங்காவை சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு உப்பு மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா எல்லா மாங்காவும் போடுற மாதிரி நல்லா போட்டு பெரட்டிட்டு இருக்கும் போதே அந்த கலரையும் உப்பையும் அந்த மாங்காவையும் பார்க்கும்போது எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. 2-3 வாயில் எடுத்து போட்டேன். வெட்டி பீஸாக போடும்போது அந்த ஏனத்தில் தண்ணி இருக்கிறத பார்க்க மறந்துட்டேன். அதனால தண்ணியெல்லாம் சேர்ந்து கலந்துட்டா அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு மதிய டைம் வேறையா வெயிலில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெயிலுக்கு எடுத்துகிட்டு ஓடிட்டேன். வெயிலில் வச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் வச்சதையே மறந்துட்டேன். நல்லா படம் பார்த்துட்டு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ மாங்காய் வச்சோம்லாம் மேலே என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்ப்போம்னு பார்த்தா சீரியஸாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயிலில் வச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கடன்னு கீழே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நாக்கெல்லாம் துடிக்கிது. டக்குன்னு கையழிச்சிட்டு ஒன்று எடுத்து வாயில் போட்டோம் பாருங்க, எப்பா செம்ம டேஸ்ட்டு. இப்போ நினச்சாலும் அப்படின்னு எச்சி ஊறுது. நினச்சி பேசும்போதே எனக்கு வாயெல்லாம் எச்சி ஊறுது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.